Zombie apocalypse. Hey guys, welcome back to our Ria creation. நான் உங்க ரியா. நீங்க இப்போ ப்ரிவியூல பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான பிஜிஎம்ல உங்களோட போட்டோ வச்சு எப்படி ஈஸியா வந்துட்டு எடிட் பண்றது அப்படின்ட்டு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோ வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்க இன்னும் Subscribe பண்ணல அப்படினா மறக்காம Subscribe பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தென் பக்கத்துல உள்ள பெல் ஆப்ஷன்லயே ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் டெய்லி போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோக்குள்ள போலாம். தென் இந்த வீடியோ வந்துட்டு எடிட் பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பீட் மார்க் ப்ரீசெட் அண்ட் ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் ரெண்டுமே நான் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அலைட் மோஷன் ஆப் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு ப்ராஜெக்ட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ இம்போர்ட் பண்ண ப்ரீசெட் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பீட் மார்க் ப்ரீசெட் அப்படின்னு கொடுத்துருப்பேன். அந்த ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த ப்ரீசெட் வந்துட்டு இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் தான் வந்துட்டு நம்ம ஃபோட்டோஸ் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு நான் கொடுத்துருக்க ஷேக் எஃபெக்ட் வந்துட்டு எப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்துட்டு ரொம்பவே ஷார்ட்டாக தான் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு நீங்களும் உங்களோட ஃபோட்டோ வச்சு இதே மாதிரி எடிட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம இமேஜ் தான் வந்துட்டு ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ கீழே வந்துட்டு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு மீடியா வந்துட்டு செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எந்த ஃபோல்டரில் உங்களோட ஃபோட்டோஸ் வந்துட்டு வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்களும் வந்துட்டு இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு மேலே வந்துட்டு 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு ஃபில் காம்போசிஷன் ஏரியான்றது கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு அந்த இமேஜ் வந்துட்டு நல்லா ஜூம் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃபிங்கரை வச்சு வந்துட்டு கரெக்டாக செட் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரேமில் வந்துட்டு கரெக்டாக செட் ஆகிடும். செட் பண்ணதும் வந்துட்டு கீழே ஏரோ மார்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் பீட் மார்க்கில் போயிடும். அப்போது வந்துட்டு செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி அந்த பீட் மார்க் இருக்க வரைக்கும் அந்த ஃபோட்டோ வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வந்துட்டு ஃபஸ்ட்டு இமேஜ் வந்துட்டு லென்த்தியாக இருக்கும். அதை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அகைன் வந்துட்டு செகண்ட் இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அகைன் அந்த ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிட்டு மீடியாவில் போயிட்டு உங்களுக்கு வேணுன்ற இமேஜ் வந்துட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு மேலே 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு உங்களுக்கு வேணுன்ற மாதிரி ஸ்க்ரீனில் இந்த மாதிரி செட் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிடும். ஸோ அதே மாதிரி வந்துட்டு அரோ மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டில் இருக்க பீட் மார்க்கில் போனதும் தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி வந்துட்டு வீடியோட எண்டு வரைக்கும் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்களும் வந்துட்டு இந்த 2 இமேஜ் நம்ம எப்படி ஆட் பண்ணமோ அதே மாதிரி வந்துட்டு வீடியோட எண்டு வரைக்கும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கரெக்டாக ஆட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு இமேஜ் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணோம் இல்லையா, அதை வந்துட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ரெக்டாங்கிள் ஷேப்லாம் வந்துட்டு நான் குட்டி குட்டியாக ஆட் பண்ணி வச்சுருப்பேன். அதுக்கு கீழே இருக்க மாதிரி வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு நான் 2 எஃபர்ட் கொடுத்துருப்பேன். இந்த எஃபர்ட் தான் வந்துட்டு காப்பி பண்ணி இப்போ பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டில் இருக்க இமேஜ் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபர்ட்ஸ் வந்துட்டு பண்ணிக்கோங்க. பீட் மார்க் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. டியூரேஷன் வந்துட்டு அதிகமாக இருக்க இமேஜஸ்க்கு மட்டும் பேஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டில் ஒரு இமேஜ் வந்துட்டு டியூரேஷன் அதிகமாக கொடுத்துருப்பேன். அந்த இமேஜ்க்கு வந்துட்டு பேஸ்ட் பண்ணக்கூடாது. கரெக்டாக வந்துட்டு 3.17 செகண்ட்லேருந்து நம்ம பேஸ்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எஃபர்ட்ஸ் போயிட்டு 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் பண்ணிக்கோங்க. தென் அகைன் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டியூரேஷன் கம்மியாக இருக்க இமேஜஸ்லாம் வரும். அதெல்லாம் வந்துட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு அகைன் வந்துட்டு டியூரேஷன் அதிகமாக இருக்க இமேஜ் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி வந்துட்டு வீடியோட எண்டு வரைக்கும் டியூரேஷன் அதிகமாக இருக்க இமேஜஸ்க்கு மட்டும் இந்த ஃபஸ்ட் எஃபெக்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு டியூரேஷன் கம்மியாக இருக்க இமேஜ்லாம் வந்துட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு டியூரேஷன் அதிகமாக இருக்க இமேஜஸ் மட்டும் நான் கரெக்டாக பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். தென் ஃபஸ்ட்டில் வந்துட்டு ஒரு இமேஜ் வரும். அந்த இமேஜ் வந்துட்டு நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். இப்போ வந்துட்டு அகைன் பேக் வந்துட்டு செகண்ட் எஃபெக்ட் தான் வந்துட்டு காப்பி பண்ணிக்க போகிறோம். ஸோ 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபெக்ட்ஸ் வந்துட்டு பண்ணிவிட்டு அகைன் ஏரோ மார்க் கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துட்டு பீட் மார்க் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்துட்டு டியூரேஷன் கம்மியாக இருக்க இமேஜஸ்க்கு வந்துட்டு செகண்ட் எஃபெக்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா 5.05லேருந்து டியூரேஷன் கம்மியாக இருக்க இமேஜஸ் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட்ஸ் போயிட்டு 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி டியூரேஷன் வந்துட்டு கம்மியாக வந்துட்டு வீடியோ ஃபுல்லாக வந்துட்டு எங்கெல்லாம் இருக்கோ அந்த இமேஜ்லாம் வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம காப்பி பண்ண செகண்ட் எஃபெக்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம்.
வீடியோவோட எண்டு வரைக்கும் வந்துட்டு நான் கரெக்டாக வந்துட்டு 2 எஃபோர்ட்டுமே வந்துட்டு நம்ம கரெக்டாக பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ நீங்களும் வந்துட்டு கரெக்டாக இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஸோ ரெசல்யூஷன் வந்துட்டு 1080 ஆர் 720 வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு எக்ஸ்போர்ட்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களோட வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ வந்துட்டு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான ட்ரெண்டிங் வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் ரெகுலராக வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.